ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி டிப்ஸ். நான் உங்கள் மஹி. நான் வந்துட்டு பிப்ரவரி மந்தில் போட்ட ஸ்டடி பிளானில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அந்த சேஞ்ச் எதனால் அப்படின்னா, நம்ம ரீசெண்ட்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஜிஎஸ் அண்ட் தமிழ் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் நடக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு வந்துட்டு டெய்லி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டடி பிளானை வந்துட்டு அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்துட்டு என்னோடய ஸ்டடி பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஜிஎஸ் அண்ட் தமிழ் டெய்லி டெஸ்ட் பற்றி தெரியாதவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ பாருங்கள், நான் அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு டெய்லி ஒரு டாப்பிக்கில் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம டெய்லி படித்த டெஸ்ட் போட்டு பார்த்துடலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் போட்டு பார்க்குறத விட டெய்லி போட்டு பார்க்குறது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னோடய ஸ்டடி பிளான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போதைக்கு வந்துட்டு அப்கமிங் ஒரு 10 டேஸ்க்கு நான் ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு நான் போட்டு ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த 10 டேஸில் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஜிஎஸ் டாபிக் ஒன்று படித்து டெஸ்ட் போடுற மாதிரி பார்த்துருக்குறேன். அது போக தமிழில் வந்துட்டு திருக்குறளில் இருக்கிற 20 அதிகாரமே ஃபுல்லாக படித்து டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் டாபிக்ஸ் ஒவ்வொன்றா பார்க்குற மாதிரி. நான் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அவங்க சேனலில் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, நான் சொல்லியிருக்கிற சேனல்ஸ் கற்பது ஐஏஎஸும் சக்ஸஸும் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் டேட் போட்டு எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இது பெட்டர்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி, டெய்லி வந்துட்டு நீங்கள் படிக்கிறத டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வீக்லி ஒன்ஸுங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட் டே படித்தது லாஸ்ட் டேங்கிறப்ப மறந்து போயிடும். நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்கோர் ரொம்ப கம்மியாக வரும். 1 வீக் ஃபுல்லாக படித்து இவ்வளோதான் எடுத்துருக்கோமா அப்படிங்கிறப்ப நமக்கு நெக்ஸ்ட் வீக் படிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது டெய்லி டெஸ்ட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு டெய்லி 10 டேஸ் டெஸ்ட் போட்டு பார்க்குறோன்னா அதோடு விட்டுறக்கூடாது. அந்த 10 டேஸ் படித்ததை வந்துட்டு திரும்ப 1 டே எடுத்து அந்த 1 டேயில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்னொரு 1 டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபுல்லாக டெஸ்ட் போட்டு பார்க்கணும். 10 நாள் டெய்லி படித்ததை டெய்லி டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க. அது போக 10ஆவது நாள் கடைசியில் அதுக்கு தனியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நீங்கள் படிக்கிறத ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். படிச்சுட்டு மட்டும் போனால் பத்தாது. ஸோ நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். வீக்லி ஒன்ஸ் போட்டு பார்க்கணும். மந்த்லி ஒன்ஸ் போட்டு பார்க்கணும். எக்ஸாம் பக்கத்தில் வர வர நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்கமிங் வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் கன்ஃபார்மாக ஜாப் வாங்க முடியும். நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்களே என் கூடயே ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் டெஸ்ட் போட்டு நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் போட்டு உங்களோட மார்க் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளால் அமௌண்ட் பே பண்ணி கோச்சிங் கிளாஸ் போக முடியலனாலும் இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லாம் வரப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.